Warahmatullahi taala wabarakatuh. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال نوح رب لا تذر على الأرض من الكافرين ديارا. وقال تعالى في آية أخرى إنا أرسلناك بالحق بشيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா கருணை அன்புடையோனாகிய வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. ஆமீன். சலாத்தும் சலாமும் எம்பெருமான் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னார் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் உற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தார்களின் மீதும் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய பெண்மக்களே, நல்லோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அத்தகைய விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து வாழ்வதற்கு, எந்த விஷயங்களை நமக்கு ஹலாலாக ஆக்கி தந்திருக்கின்றானோ அந்த விஷயங்களை பின்பற்றி நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபை செய்து அருள் புரிய வேண்டும் என்ற இந்த நன்னேரத்தில், கிருபையான பரக்கத்தான இந்த நேரத்தில், அதிலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றியும் பேசக்கூடிய இந்த நன்னேரத்தில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. என் அருமை தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை 12ஆக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதில் இஸ்லாமியர்களுக்கு என்று வருட பிறப்பாக முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கின்றான். முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி இமாம்கள் உங்களிடத்தில் ஏற்கனவே சொல்லி இருப்பார்கள். அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்திருக்கின்றோம். வருட பிறப்பாக முதன்மையான அரபி மாதங்களில் முதன்மையான மாதங்களாக அல்லாஹு தாலா முஹர்ரத்தை ஆக்கி தந்திருக்கின்றார். ஏன் அல்லாஹு தாலா முஹர்ரம் மாதத்தை நமக்கு வருட பிறப்பாக அல்லாஹு தாலா ஆக்கி தந்தான் அப்படிங்கிற சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தையும் நாம் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். அது என்ன சம்பவம் என்று சொன்னால், கண்மணி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி அவர்கள் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து கண்மணி முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் வரைக்கும், அதாவது பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்திற்கு நபிமார்களுக்கு வகியாக தூதுவத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மலக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மலக்கு இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களின் மீதும் சிறப்பு மிக்கவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் குர்ஆனின் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். அலிஃப் லாமுடைய ஜுஸுவில ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹி அவர்களை யார் பகைத்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே காஃபிராக மாறிவிடுவார்கள் அல்லது அவர்கள் பாவியாக ஆகிவிடுவார்கள் என்பதாக
அல்லாஹு தாலா குரானிலேயே பதிவு செய்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மலக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் மலக்குகளுக்கெல்லாம் தலைவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நேரத்தில் பல நேரங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சந்திக்க வந்த நேரத்தில் ஒரு நேரத்தில் சொன்னார்கள், கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் இந்த உலகத்திற்கு அதிவேகமாக வந்த காலங்கள் இருக்கிறதா, காலங்கள் நேரங்கள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் 3 நேரத்தில் உலகம் படைக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்து உங்களுடைய காலம் வரை இறுதி நபி எம்பெருமான் முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரையில் 3 தடவை இந்த உலகத்திற்கு நான் விரைவாக வந்திருக்கின்றேன். அதாவது மின்னலை விட வேகமாக, இன்னும் சொல்ல போனால் கண் முடி இமை ஆடு முடிப்பதற்குள் வந்திருக்கின்றேன் அப்படி என்று சொன்னார்கள். அந்த காலத்தை அவர்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அது எந்த காலங்கள் என்று உங்களுக்கு எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். சொல்லுகிறேனே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே தோன்றி நபியாக ஆக்கப்பட்ட பொழுது மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றி போதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய போதனையை பிடிக்காத அரசர்கள் எல்லாம், அதாவது இன்னும் சொல்ல போனா நம்ரூத் அரசன் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிடிக்காத காரணத்தினாலேயே அவர்களை ஒரு நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி, இது குரானில் வரக்கூடிய ஒரு சம்பவம் தான். இது ஞாபகத்திற்காக சொல்லுகிறேன். இந்த சம்பவம் தான் நாங்கள் கேட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லலாம், இந்த சம்பவங்களை நாங்கள் படித்திருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் இதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அடங்கியிருக்கிறது. அதனாலேயே இந்த சம்பவத்தை விவரிக்காமல் ரொம்ப நீட்டாமல் சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுகின்ற பொழுது அவர்கள் நெருப்பு குண்டத்திற்கும் அவர்கள் போய் நெருப்பு குண்டத்திலே விழுக போகக்கூடிய நேரத்திற்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக விரைவாக இந்த உலகத்திற்கு வந்து நெருப்பை பார்த்து சொன்னார்களாம், யா நாரு கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஓ நெருப்பே, நீ என்ன செய்து விடு, குளிர்ந்த இடமாக மாறிவிடு என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னார். அந்த நேரத்திலே நான் விரைவாக வந்தேன் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த விரைவாக வந்தேன் அப்படிங்கிற இந்த விஷயமாகப்பட்டது முஹர்ரம் ஆஷுரா தினம் 10வது நாள் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றியது முஹர்ரம் 10வது நாள் என்று சொல்லுவார்கள் இமாம்கள். அதே சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு விரைவாக வந்த முதல் சம்பவம் முஹர்ரம் ஆஷுரா 10வது நாள் தான். அவர்கள் வந்ததினால்தான், அல்லாஹ்வுடைய உத்தரவை எடுத்துக்கொண்டு வந்ததின் காரணமாகத்தான் நெருப்பாகப்பட்டது குளிர்ந்த காற்றாக, குளிர்ந்த ஒரு இதமாக அது மாற்றப்பட்டது என்பதாக நாம் குரானிலே பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விரைவாக வந்தார்கள் அப்படிங்கிறது குரானிலே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். இது முதல் சம்பவமாக இருந்தாலும் இரண்டாவது எப்பொழுது விரைவாக இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் அப்படி என்று கேட்கின்ற பொழுது
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே தான் இரண்டாவது முறையும் வந்தார்கள் அப்படிங்கிறதாக சொல்லுகிறார்கள். எப்பொழுது என்று நாம் பார்க்கின்ற பொழுதே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஏற்கனவே பல சம்பவங்களிலே பல பயான்களிலே நாம சொல்லி இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 86வது வயதில் தான் அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குழந்தையாக தந்தார். அது ஹாஜிரா அம்மையார் மூலமாகத்தான் அந்த குழந்தையை தந்தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, நீண்ட துவாக்களுக்கு பிறகு, நீண்ட பல நோன்புகளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மிகவும் மிகவும் சோதனை செய்த காலகட்டத்திற்கு பிறகு அழகான ஒரு குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அது எப்படிப்பட்ட குழந்தை என்பதாக ஒரு பயானை உங்களிடத்திலே நான் சொல்லி தந்தேன். எப்படி என்று சொன்னால், மிக அற்புதமான பொறுமைசாலியான குழந்தையாக அல்லாஹ் தஆலா தந்தான். அழகிலும் சிறப்பானவர்கள், பெரியவர்களாக ஆன பிறகு பொறுமையிலும் மிக சிறப்பானவர்கள் அப்படி என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று சம்பவங்களில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 13 வயது காலங்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர்களை அறுத்து பலி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கனவின் மூலமாக, நேரடியாக இல்லை, கனவின் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவித்தான். அந்த அறிவிப்பை 3 தினங்களாக அவர்கள் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு பிறகு இது அல்லாஹ்வுடைய உத்தரவுதான் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக அவர்களை தயார் செய்த பொழுது அவர்கள் நீண்ட நெடிய அழகிய புது கத்தியை எடுத்துக்கொண்டு அவர்களை அறுக்க போகின்ற பொழுது அந்த கத்தியாகப்பட்டது அறுக்கக்கூடாது என்பதற்காக அந்த கத்திக்கு உத்தரவிட நான் விரைவாக வானத்தில் இருந்து நான் இந்த பூமிக்கு வருகை தந்த 2வது தருணம் என்பதாக சொல்லுகிறார்கள். 2வது தடவையாக வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்கக்கூடாது என்பதற்காக கத்திக்கு உத்தரவிட வந்திருந்தேன். 2வது முறையாக அப்படி வருகின்ற பொழுது மிக விரைவாக வந்த நேரம் அது எப்பொழுது அப்படின்னு சொன்னா, முஹர்ரம் ஆஷுரா 10வது நாள் அப்படிங்கிறது வரலாற்றுகள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்களாக கருதப்படுகிறது. அதனாலேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த கத்தி அறுக்காததின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறையின் மீது கத்தியை எறிந்த பொழுது பாறையை வெடித்து 2ஆக பொளந்து நிற்கும். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், இந்த கத்தி ஒரு பிஞ்சு உள்ளத்தை அறுக்காத கத்தி ஒரு பாறையவே உடைக்கிறது என்று சொன்னால் இது யாருடைய வேலை என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், பிஞ்சு உள்ளத்தை அறுக்க கூடாது என்ற உத்தரவை நான் தான் போட்டேன். அதே சமயத்தில் அந்த பாறை இந்த கத்தியின் மூலமாக வெடிக்க வேண்டும், பொளக்க வேண்டும் என்ற உத்தரவை நான் தான் போட்டேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஏனென்றால் சிறு துளியை கொண்டு பெரிய மலையை கூட உடைப்பான் அல்லாஹ் தஆலா. பெரிய மலையை கொண்டு சின்ன உள்ளத்தை கூட அறுக்க முடியாது. இதுவும் அல்லாஹ்வுடைய வேலைதான். ஆக அல்லாஹ்வுடைய உத்தரவு எதுவும் இல்லை என்று சொன்னால் எதுவுமே நடக்காது. அந்த மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மிக விரைவாக வந்த தருணம், இந்த பூமிக்கு மிக விரைவாக வந்த தருணங்கள் இதெல்லாம் முஹர்ரம் ஆஷுரா 10வது நாள் தான் என்று வரலாற்றுகள் சொல்லுகப்படுகிறது. சரி, அடுத்து 3வது தடவையாக இந்த உலகத்திற்கு நீங்கள் எப்பொழுது வேகமாக வந்தீர்கள், மிக வேகமாக வந்தீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற பொழுது, ஆரம்ப காலகட்டத்தில் தாங்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவை தாங்கி அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவை வகியை தாங்கி நீங்கள் தாயிப்பு நகரத்தில் மக்களுக்கு போய் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எடுத்துரைக்கின்ற அந்த நேரத்தில்
அந்த மக்களெல்லாம் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உங்களை மனநோயாளிகள் என்று எண்ணி அவர்கள் உங்களை கல்லால் அடித்த தருணம் நான் மிக விரைவாக வந்தேன். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு தான். அல்லாஹ் என்னை வேகமாக விரைவாக இந்த உலகத்திற்கு அனுப்பியது எதற்கு என்று சொன்னால், உங்களை அந்த மக்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய உங்களை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தவே படைக்கவில்லை என்று அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட உங்களை அடித்தார்கள் அல்லவா, அடிக்கின்ற பொழுது உங்களுடைய உடலில் இருந்து ரத்தம் பூமிக்கு போகுவதற்கு முன்பாகவே உங்களுடைய உடலில் இருந்து பூமிக்கும் உங்களுடைய உடலுக்கும் எவ்வளவு சீக்கிரத்தில் போய் சேரும்? ஒரு வினாடியில் போய் சேர்ந்து விடும். அந்த வினாடி பொழுதற்குள்ளேயே வந்து உங்களுடைய உதிரத்தை அந்த இரத்தத்தை பிடிக்க அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டான். அப்ப எவ்வளவு வேகமாக இந்த உலகத்துக்கு நான் வந்திருப்பேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார். ஏன் அந்த இரத்தத்தை உதிரத்தை வேகமாக பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலாகவே சொல்லி அனுப்பியதாக ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் குதுசியிலே அந்த ரத்தம் இந்த பூமியிலே பற்று இருக்குமானால் இந்த துன்யாவிலே புல் பூண்டுகள் கூட முளைத்திருக்காது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடிகிறது. அது விரைவாக வந்த நேரம், அந்த மூன்றாவது விரைவாக வந்த நேரம் முஹர்ரம் ஆஷுரா 10வது நாள் தான் அப்படின்னு சொல்லி நாம் இப்பொழுது ஆராய்ச்சியின் மூலமாக ஹதீசுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக முஹர்ரம் மாதத்துடைய சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வேகமாக வந்த நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக மொத்தத்தில் எல்லா சம்பவங்களையும் நாம் நிகழ்வுபடுத்தி பார்க்கின்ற பொழுது எல்லாத்தையும் என்ன சம்பவங்களை நாம் சொன்னாலும் கூட கடைசியாக இறுதியாக கொண்டு வரக்கூடிய இடம் எது என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திலே அமல் செய்ய வேண்டும் என்பதுதான். எந்த சம்பவங்கள் சொன்னாலும், எந்த சப்ஜெக்டில் பேசினாலும், எந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து நாம் பேசினாலும் அறிந்தாலும் நாம் எல்லாத்துக்கும் என்ன முடிவு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது தொழுகை, அமல்கள், நோன்பு, நம்மளால் இயன்ற அளவு யாருக்கு உபத்திரம் செய்யாமல், நன்மையே செய்யாவிட்டாலும் கூட உபத்திரம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம். அது மட்டுமல்ல, நம்மளால் முடிந்த தர்மங்கள், நோன்பு வைப்பது, அடுத்தவர்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்து உரைப்பது, இதைத்தான் சுற்றி சுற்றி நம்மளுடைய சமுதாயம் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக கவலைப்பட்டு உட்கார்ந்திருப்பார்கள். பள்ளியில மஸ்ஜிது நபவியில மிகவும் கவலைப்பட்டு மிக மிக கவலைப்பட்டு உட்கார்ந்திருப்பார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பி, என்னுடைய அடியார் மிகவும் கவலையோடு, மன துக்கத்தோடு, மன வேதனையோடு அவர் அமர்ந்திருக்கிறார், அது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. ஆனால் அவர் ஏன் உட்கார்ந்து இருக்கிறார் என்பதையும் நான் அறிவேன். யார் அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்ல, அவர் ஏன் அறிந்திருக்கிறார், ஏன் கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவரிடத்துல நீங்கள் போய் சொல்லுங்கள். என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்லி அனுப்புகிறார். இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரம் வ நதீரா வலா துஸாலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பி வைக்கிறான். நபியே, உங்களை நாம் சுப செய்தியை கொண்டு நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இந்த உலகத்திற்கு. கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீர்கள், வேதனைப்படாதீர்கள், ரொம்ப சிரமத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு நாம் அனுப்பியிருக்கின்றோம். என்ன அர்சல்னாக, உங்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம். பில் ஹக்கி, உண்மையை கொண்டு அனுப்பியிருக்கின்றோம். உண்மையான சத்திய வேதத்தை கொண்டு நாம் அனுப்பியிருக்கின்றோம். பஷீரம் நதீரா, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீர்களாக. தப்பு செய்யக்கூடியவர்களுக்கு இது தவறு என்று அச்சமூட்டி நன்மையை எடுத்து உரைப்பீராக. வலா துசாலு, உன்னிடத்தில் நபியை நாங்கள் கேட்க மாட்டோம். அன் அசாபில் ஜஹீம், அவர்கள் நரகவாதியாக ஆக்கப்பட்டால்
அவர்கள் நரகவாதியாக அவர்கள் நரகத்திற்கு சென்றால் வலா துஸ்ஸாலு உன்னிடத்திலே நாங்கள் கேட்க மாட்டோம் நபியே, அதனால் நீங்க கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, உங்க உடம்பை போட்டு நீங்க கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். நாமும் கூட அருமை தாய்மார்களே, நாம கூட நல்ல செய்திகள் நமக்கு தெரிகின்ற பொழுது 4 பேருக்கு நாம் நல்ல செய்திகளை எடுத்து சொல்லுவோம். கேட்கவில்லை என்று சொன்னால் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயங்களை நாம் அடுத்தவர்களுக்கு எடுத்து உரைப்போம். அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய கடமை, எடுத்து உரைக்க வேண்டிய கடமை நம்மளோடு முடிந்து போய் விடுகிறது. எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் ஏன் நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்பான் அல்லாஹ் நம்மளை பார்த்து. அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு சொல்லுங்கள், புரிந்தவர்கள் புரியாதவர்களுக்கு சொல்லுங்கள் என்றுதான் நம் குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த வகையிலே நாம் எடுத்து உரைப்பது நம்மளுடைய கடமை. அவர்கள் பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் அது அவரவர்களுடைய கடமை. அதனாலேயே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கவலைப்படாதே நபியே என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்திருப்போம். நபிமார்களே 4வது நபியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்கள், 4வது தலைமுறையாக வந்தவர்கள் நூஹ் நபி தான். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்ததற்கான சரித்திரம், வாழ்ந்ததற்குண்டான ஆதாரம் இந்த உலகத்தில் குர்ஆனிலேயே தஃப்சீர்களிலே இடம்பெறுகிறது. 400 ஆண்டு காலங்கள் உபதேசம் செய்தார்கள் என்று மக்களுக்கு. ஆனால் அவர்களோ 1200 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது ஹதீஸின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சூரத்து நூஹுடைய நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு மட்டுமே உபதேசம் மட்டுமே கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்கள் செய்திருக்கிறார்கள். நாமெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன தெரியுமா, நம்மெல்லாம் 60 வயது 70 வயது 40 வயது 50 வயது வருகின்ற பொழுது நம்மளுக்கு எல்லாமே தள்ளாடி போய் விடுகிறது. உடல்நிலை வலிக்கிறது, குனிய முடியல, உட்கார்ந்து தொழுகிறோம் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம வந்து விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் ஹதீசுகள்ல யாருமே நாற்காலியில் உட்கார்ந்து தொழுவுங்கள் என்று எங்கேயுமே ஹதீசுகளிலே கிடையாது. அப்படி உங்களால் நின்று தொழுக முடியவில்லையா, தரையிலே உட்கார்ந்து தொழுவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். உட்கார்ந்து தொழுவுங்கள் என்ற விஷயத்தை இன்றைக்கு மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நாற்காலியிலே உட்கார்ந்து தொழுக வேண்டியது என்ற விஷயத்தை புரிந்து கொண்டு இன்றைக்கு பள்ளிவாசலாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், பள்ளிவாசல் வரக்கூடிய ஆண் மக்கள் பள்ளிவாசலே சேறுகளை பார்த்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நன்றாக கீழே உட்கார்ந்து தொழுகக்கூடியவர்கள் கூட சேறுகளிலே உட்கார்ந்து தொழுகிறார்கள். பார்த்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய சீர்கேடுகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயங்களை நாம் அறிந்து புரிந்து செய்ய வேண்டும். அந்த மாதிரி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 400 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுள் காலங்கள் 40 to 60 தான், 40 to 60 அவ்வளவுதான். 40 வரைக்கும் வாழுவாங்க, 60 வயசு வரைக்கும் வாழுவாங்க, அவ்வளவுதான். இதிலேயே நம்மளுக்கு உடல்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போய் விடுகிறது. குனிய முடியவில்லை, குனிந்தால் எழுந்திருக்க முடியவில்லை, என்ன உட்கார்ந்தால் எந்திக்க முடியவில்லை, தரையிலே படுத்தால் எந்திக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட வலிகள் எல்லாம் இப்பொழுது நம்மளுக்கு ஏற்பட்டு போய்விட்டது. அதாவது மற்றவர்களுக்கு நான் சொல்லவில்லை, என்னையவே எடுத்துக்கொள்கிறேன், எனக்குதாலேயே முடியவில்லை, அந்த அளவுக்குத்தான் சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனா 400 ஆண்டு காலங்கள் அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது கற்பனையே செய்து முடிக்கவில்லை. நான் வேண்டா இதை இத்திஹாச தொடர்ல வேணா சேர்க்கலாம். இத்திஹாசம்னா கற்பனை, இத்திஹாசம் சொன்னால் கற்பனை, ஆனால் இது குர்ஆன் கற்பனை அல்ல, உண்மை, உண்மை சம்பவங்கள். அது 400 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது குர்ஆனை நாம் நம்பி இருக்கின்றோம், குர்ஆனிலே இருக்கிறது. நான் உபதேசம் மட்டும், ஆனால் அவர்களுடைய ஆயுள் காலங்கள் எவ்வளவு என்று தெரியாது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1000 ஆண்டு காலங்கள் முடிந்த பிறகு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டானா,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி உங்களுக்கு ஆயுள் காலம் போதுமா, இந்த உலகத்துல வாழ்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல இன்னும் நான் வாழணும் அப்படின்னு சொன்னாங்க. யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே. அதனால அல்லாஹ் தஆலா அதுக்காண்டு ஒரு 200 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே 4வது நபியாக வந்தவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த உலகத்துல அவர்கள் உபதேசங்கள் சாதாரணமான உபதேசங்கள் அல்ல என்றே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். 400 ஆண்டு காலங்கள் உபதேசங்கள் செய்து 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 அவர்களை அடிப்பார்களாம் கல்லாலேயே. ஆனால் கல்லுகள் அவர்களை என்ன செய்து விடுமா? மிஞ்சி விடுமா, அதான் அவர்களை மூடி விடுமா. அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவார்களாம். கற்கள் அவர்களை என்ன செய்து விடுமா? நிரப்பி விடுமா. பிறகு அவர்கள் மயக்கம் தெளிந்து அந்த கல்லை எடுத்து விட்டு எழுந்திருச்சு போவார்களாம். இப்படித்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பொறுமையை இழந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ் ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, அதனால என்னால இதுக்கு மேலையெல்லாம் உபதேசம் செய்ய முடியாது அப்படின்னு ஓப்பனாவே அல்லாஹ்ட்ட பேசினாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா கேட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை. ஆனா நூஹ் நபி என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில பதிவு செய்திருக்கிறார். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கும் பொழுது வகால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பி இறைவா, லா ததர் அலல் அர்லி, பூமியில ஒருத்தனையுமே விடாத மினல் காஃபிரீன தய்யாரா, அதாவது உன்னை ஈமான் கொள்ளாத எவனையுமே இந்த உலகத்துல விட்டு விடாத அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்களாம், ரொம்ப கோபத்துல அல்லாஹ்ட்ட சொன்னாங்களாம். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்த போறேன், அதுக்காக நீ முன்கூட்டியே ஒரு கப்பலை தயார் செய்து கொள்ள அப்படின்னு சொன்னா. அதான் நம்ம வரலாறு தெரியும், அதை நம்ம விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கப்பல் செய்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த சம்பவம் ஏன் செஞ்சாங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அதற்கு பிறகு நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவங்கள், அதாவது ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்னவென்று சொன்னால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் செய்த பிறகு 400 வருஷம் போதித்தார்கள் அல்லவா, மக்களுக்கு உண்மையை சொன்னார்கள் அல்லவா. அதுல 40 பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ஹதீஸ். 400 வருஷத்துல சொல்லியிருந்தா கூட 400 பேராவது முஸ்லீம் ஆயிருக்கணும். 400 வருஷத்துல போதனை ஒரு வருஷத்துல ஒரு ஆளுக்கு சொல்லி இருந்தாலும், இப்ப இந்த உலகத்துல இந்த பள்ளிவாசல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்ற, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த பள்ளிவாசல்ல பெண்களுக்கு பயான் நடக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பெண்களுக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ராஜகிரியில பெரிய பள்ளிவாசல்ல பெண்களுக்கு பயான் நடக்கிறது திங்கக்கிழமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் போவோம்? எத்தனை தான் சொன்னாலும் நாமளும் கேட்க மாட்டோம்ல. நம்மளாவது இஸ்லாத்துக்கு வந்துதான் நல்லதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நபிமார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தான் அல்லாஹ்வை பத்தி புரிய வச்சு இஸ்லாத்து கொண்டு வந்தாங்க எல்லா நபிமார்களுமே. ஆனா நம்ம முஸ்லிம்கள் சொன்னாலே முஸ்லிம்கள் கேட்கறது இல்லை. ஆமா, அப்படி இருக்கிறோம்ல, பிடிவாதமா இருக்கிறோம்ல, நீ என்னத்தையா சொல்றது, நாங்க என்னத்தையா கேட்கறது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு நம்ம இடத்துல இருக்குதா? இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப ஒரு மதரசாவில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, மதரசாவில் நல்லதை கத்துக்கிறதுக்கு தான் நீங்க அனுப்புறீங்க. அதிர்த்து அவன் சேட்டை செய்யறான் அப்படிங்கிறக்கான ஒரு குச்சி எடுத்து அடிச்சிடறாருன்னு வச்சுங்க, அங்கே இருந்து வருந்து கட்டிக்கிட்டு வருவீங்க சண்டைக்கு. அதிர்த்துட்ட எப்படி நீ எங்க பிள்ளைய பார்த்து அடிச்சலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்மளுக்கே இஸ்லாத்தை பத்தி தெரியல, நம்மளுக்கே மார்க்கத்தை பத்தி புரியல. அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஏன் தெரியுமா? பள்ளிவாசல்ல இமாம் நிரந்தரமா இப்ப ஊர்கள்ல இருக்கிறது இல்ல. சொல்லுங்க தாய்மார்களே, என்ன நினைச்சு பாருங்க, ஏன் இருக்கிறது? ஒரு இமாம் நல்ல இமாம் தான், இமாம்கள் பூரா நல்லவங்க தான், ஏதோ 1-2 பேர் கெட்டவங்களா இருப்பாங்கன்னு வச்சுங்க. ஆனா அதிகமானவங்க இமாம் நல்லவங்க தான். ஏன் அவங்க இருக்கிறது இல்ல? உண்மையை சொல்றதுனால. நீங்க உண்மையா நடந்துங்க, உண்மையா தொழுவுங்க, பள்ளிவாசல் காசுகளை சாப்பிடாதீங்க, அமானிதத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, என்னடா இந்த அதிர்த்து நம்மளை பார்த்து பள்ளிவாசல் காசு திங்கன்னு சொன்னா அவன் இவரை தான் முத வேட்டு வைக்கணும்னு சொல்லி கிளப்பி விட்டுறாங்க. நான் உண்மையை சொல்லுவேன், அது நான் யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன்னு வச்சுங்களேன். இதை யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஏங்க அந்த அதிர்த்தை போக சொன்னீங்கன்னு யாரும் கேட்கறதும் இல்லை எந்த ஊர்லயுமே. ஏன் தெரியுமா? உண்மைக்கு நம்ம யாருமே நிக்கிறது இல்லை, உண்மையை காப்பாத்துறது கிடையாது. ஏன் இமாம்கள் மட்டும் தவறே செய்ய மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களும் மனிதர் தாங்க. மலக்குமார்கள் 2 பேர் போய் அல்லாட்ட கேட்டாங்களா,
இந்த மனுஷனுக்கு நீ எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிற, எல்லா சௌகரிய காரியங்களையும் நீ கொடுத்துருக்கிற, அதனால அவங்க வணங்கி அதெல்லாம் உலகத்துல ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அல்லாஹ் சொன்னானா, இது குர்ஆன்ல இருக்கக்கூடிய சம்பவத்தோட அல்லாஹ் சொன்னானா, நீ மனுஷனா இருந்து பாரு, அதுக்கு பிறகுதான் உனக்கு தெரியும் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா மலக்குகள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. நமக்கு எல்லாமே உலகத்துல எல்லா கட்டுக்கோப்பையும் அல்லாஹ் நமக்கு வச்சு அனுப்புனதுனால நம்மளுக்கு எல்லா சிந்தனையும் வரும். மலக்குகளுக்கு அப்படி அல்ல. மலக்குகள் ருக்குவிலேயே தொழுவார்கள், சஜதாவிலேயே இருப்பார்கள், கியாமிலேயே இருப்பார்கள். அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை மட்டும்தான் மலக்குகள் செய்வார்கள், மீறி எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு மலக்குகளுக்கு. அவன் மலக்குகள் இப்படி சொல்லும் பொழுது மனுஷனா 2 பேர்த்த மலக்கை அனுப்பிவிட்டா உலகத்துக்கு. அனுப்பிவிட்டு இங்க வந்து மனிதனா வந்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? உலகத்துல எதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னானோ அதைத்தான் செஞ்சாங்க. மது அருந்தக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், மது அருந்துனாங்க. அந்நிய பெண்களை பார்க்க கூடாதுன்னு சொன்னாங்க, அந்நிய பெண்ணையும் பார்த்தாங்க. கொலை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான், அதையும் செஞ்சாங்க. பாத்தியா எவ்வளவு பெரிய பாவமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி மலக்குகளை பார்த்து அந்த அனுப்பிய மலக்குகளை 2 பேர்த்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சானா, திரும்ப வாபஸ் வாங்கிட்டான். யா அல்லாஹ், மனிதனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்டா, உலகத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மனிதனா வாழ்றது. ஏன்னா மனிதன்றது சாதாரணமல்ல. இப்படி எல்லா உலகத்துல எல்லா விதமான ஆசா பாசங்களை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை தொழுகிற பாருங்க, அவன் தான் வெற்றி அடைந்தவன் இந்த உலகத்துல. அது மாதிரிதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சப்ஜெக்டுக்கு போயிருவாங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலை செய்தார்கள். கப்பலை செஞ்சுட்டு அந்த 40 பேர் இஸ்லாத்துல 40 பேரை மட்டும் 400 ஆண்டு காலங்கள் போதனை செஞ்சுட்டு 40 பேரை மட்டும் இஸ்லாத்துல வந்திருக்க, அவங்கள மட்டும் கப்பல்ல ஏற்றிக்கிட்டு போன உடனே அல்லாஹ் தாலா பூமியில இருக்கக்கூடிய தண்ணீரையும் வானத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் வெளியாக்கி கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் இந்த வெள்ளத்தில அவர்கள் தத்தளித்தார்கள். 6 மாத காலங்கள் இந்த வெள்ளத்திலே தத்தளித்தார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொண்டாட்டியே இஸ்லாத்துக்கு வரல, அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அதுதான். அடுத்தபடியா அவனே இஸ்லாத்துக்கு வரல. பாப்பா கூப்பிடுறாரு, யாரு? நூஹ் நபி கூப்பிடுறா தன் மகனை பார்த்து, எப்பா இந்த கடைசி நேரத்தையாவது வந்துடுறா, பொழைச்சுக்கிறலாம், அல்லாஹ் உன்னை ஆயில நீடிச்சு தருவான், இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்ல இல்ல நான் மரத்துல ஏறி பொழைச்சுக்குவேன், வெள்ளம் வரும்போது நான் மரத்துல ஏறி பொழைச்சுக்குவேன், ரொம்ப வந்துச்சுன்னா மலையில ஏறி பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. இது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கடைசியா வெள்ளம் பயங்கரமா வந்து உலகமே அழிஞ்சிருச்சு. 6 மாத காலங்கள் தண்ணீரே வத்தல, எல்லாம் சப்ஜாடா செத்ததுக்கு பிறகுதான் 6 மாத காலங்கள் தண்ணி வத்திய பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் எங்க போய் நின்றுச்சுன்னு சொன்னா, சோவியத் யூனியன் இன்றைக்கு சொல்லுமா ரஷ்யா சோவியத் யூனியன் பல நாடுகளாக பிரிஞ்ச பிறகு கஜகஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இன்னைக்கு பிரிஞ்சு போய் அது அங்க இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்டுல ஜூதி மலையில போய் கப்பல் இருக்குன்னு இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த கப்பல் ஒதுங்கிய நேரம் காலம், அதிலிருந்து மக்கள் வெளியிலே வந்தது, திரும்ப உலகத்தை அவர்கள் வாழ ஆரம்பித்தது முஹர்ரம் 10வது நாள் ஆஷுரா தினத்தில் தான். இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட் சம்பவத்துக்கு. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வாழ்க்கை என்னும் தத்துவத்தை முஹர்ரத்திலே அடக்கி வைத்திருக்கிறான். இந்த முஹர்ரம் மாதத்தில் தான் ஆஷுரா தினத்தில் தான் இந்த உலகத்தையே அல்லாஹ் தஆலா படைத்தான். முஹர்ரம் 10வது நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாவத்தை மன்னித்தது முஹர்ரம் 10வது நாள் தான். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்தார்கள்ன்றது உங்களுக்கு தெரியும். சொர்க்கலோகத்துல எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஆதியி சஜரத்தை, இந்த மரத்தினுடைய பழத்தை மட்டும் சாப்பிடாத, அப்படி நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன பத்தக்கூனா மினல் லாலிமீன், நீ அநியாயக்காரனா போயிருவ அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதை கேட்காம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாத நேரத்துல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டு சைத்தானுடைய பேச்சை கேட்டு அவங்களையும் சாப்பிட வச்சதுனால அவங்க பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களாவே புரிந்து இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நீங்க நான் சொன்னதை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு அனுப்பிடும். உலகத்துக்கு அனுப்பின பிறகு அதான் சொல்லுவாங்க ஹதீஸ்கள்ல, நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணீரையும் உலகத்தினுடைய ஆரம்ப காலத்தினுடைய மனிதர்களுடைய கண்ணீரையும் கியாமத்து நாள் வருகின்ற வரையில் உண்டான மக்களுடைய கண்ணீரையும் ஒரு தராசிலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணீரை ஒரு தராசிலும் வைத்தால்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணீர் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு அழுதாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே இல்லை. ஆனா ஒரு நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி இந்த முகமதுடைய பொருட்டால் மன்னித்துக் கொள் அப்படின்னு சொல்லி கேட்ட நேரமும் முஹர்ரம் ஆஷுரா 10வது நாள் தான். இது பொதுவா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த சம்பவங்கள் இமாம்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாததுக்கு வாய்ப்பு சான்ஸ் இல்லை. அது கூட எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல வருடத்திற்கு பிறகு, நீண்ட காலத்திற்கு பிறகு ஞாபகம் வருகிறது என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைச்சு சொர்க்கலோகத்துல வச்சு ரூஹு கொடுத்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று பேசும் பொழுது, அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசும் பொழுது சொர்க்கலோகத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ற ஒரு வாசகம் சொர்க்கலோகத்துல எழுதப்பட்டிருந்தது. அந்த வாசகத்தை பார்த்து நீண்ட காலத்திற்கு பிறகு துன்யாவில வந்து ஞாபகப்படுத்தி, ஏன் அல்லாஹ் என்னுடைய பாவத்தையே மன்னிக்க மாட்டேங்கிற, ஆனா நான் ஒருத்தவங்களுடைய பெயரை சொல்றேன், அது யாருன்றத நீ மிகப்பெரிய சக்தி உள்ளவன், நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லி கேட்டாரு. என்ன அப்படின்னா, என்னை நீ படைத்து சொர்க்கத்துல வச்சிருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது வந்து உன்னுடைய பெயரு, வணக்கத்திற்குரிய உன்னை அன்றி வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முகம்மது என்பவர் உன்னுடைய தூதர்ன்றதை நான் பார்த்தேன் சொர்க்கலோகத்துல. சொர்க்கத்தினுடைய தலைவாசல்ல எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த முகம்மது எனக்கு முன்னாடியே நீ படைச்சிருக்கிற, என்னைய படைக்கிறதுக்கு முன்பாகவே இந்த முகம்மது என்ற நீ படைச்சிருக்க. அப்ப அவர் சாதாரணமான மனிதராக இருக்க முடியாது, வாய்ப்பில்லை. அதனால வந்து அவருடைய பொருட்டால என்னுடைய பாவத்தை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய பிச்சலத்தில் இருந்து, உன்னுடைய தலைமுறையில் இருந்து தான் நாம் அவரை உருவாக்க போறோம். ஆனா அவரை வந்து நாங்க ஒரு ஒளியாக படைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவருக்கு விளக்கத்தை சொல்லிட்டு, எந்த நபியினுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை மன்னிப்பீர்களா என்று மன்னிப்பீராக என்று கேட்டாயோ, உடனே உன்னுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த சொன்ன செய்தி வந்து முஹர்ரம் 10வது நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆஷுரா தினம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாவத்தவே பெருமானார் அவருடைய பெயரை கொண்டுதான் மன்னிக்கப்பட்டிருக்கு. நாம அவங்களுடைய உம்மத்திலேயே நாம பிறந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களவே நபியாக நாம பெற்றிருக்கிறோம். அப்ப நாம வந்து அதிகமாக பெருமானார் அவர்கள் சொன்ன சொற்களையும் நடைமுறைகளையும் சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற எந்த ஒரு மனிதர் திக்ரை ஓதிக்கொண்டே இருப்பாரோ, அவர் லட்சக்கணக்காக ஓதினாலும் சரி, கோடிக்கணக்காக ஓதினாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாதான் திக்ரே முடிவடையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இந்த உலகமும், இந்த உலகத்தில் உள்ளதும், சொர்க்கமும் நரகத்தில் உள்ளவைகளும், மலக்குகளும், கோடான கோடி படைப்புகளும் அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவர்கள். அதனாலதான் பெருமானார் அவர்கள் இப்படி சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க கோடிக்கணக்கில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் ஓதினாலும் சரி, ஏன்னா நீங்க மில்லியன் கணக்கில் ஓதினாலும் சரி, கடைசியாக நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முடித்தால் தான் உங்களுடைய திக்ருகள் நிறைவு பெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் எந்த நபியினுடைய உம்மத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மிக சிறப்பான நபியினுடைய உம்மத்திலே பிறந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையில, கியாமத்து நாளையில ஒரு இஸ்லாமியர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டு எல்லா பாவத்தையும் செய்த ஒரு மனிதன் நரகத்தில் இருந்தாலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொன்னதுக்காக வேண்டியாவது நீ நரகத்தை விட்டு வெளியாக்காமல் நான் சஜதாவில் நின்று எழுந்திருக்கவே மாட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரக்கமான, சாந்த குணமான, இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்கள் நற்குணத்தின் மீது படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இருக்கிறதே, மிகப்பெரிய ஒரு சாந்தமான நபியினுடைய உம்மத்திலே நாம பிறந்து விட்டு இன்றைக்கு உலகத்துல வாங்கின பணத்தை கொடுக்கறது இல்லை, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறது இல்லை, பேசுனா பொய்யாவே பேசுறோம். என்ன இன்னும் சொல்ல போனால்
அல்லாஹ்வுடைய கடமைகளை சில விஷயங்களை நாம் நிறைவேற்றுவதே கிடையாது. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தான் அதிகமாகவே கஞ்சா அடிக்கிறார்கள், தண்ணி அடிக்கிறார்கள், எல்லா கெட்ட செயல்களையுமே செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு திருட்டுக்கு கேஸ் என்று பேப்பர்ல பார்த்தால் அதுல மாற்று மதத்தில் 2 பேர் இருந்தால் முஸ்லீம் 2 பேர் இருக்கிறார்கள். மது குடித்து இறந்தவர்களாக இருந்து கைது செய்யப்பட்டால் அதிலே மாற்று மதத்தினர்கள் 2 பேர் இருந்தால் முஸ்லிம்கள் 2 பேர்கள் இருக்கிறார்கள். இப்படி எதை நாம் செய்யக்கூடாது என்று நாம் சொல்லுகின்றோமோ அத்தனையும் நம்மளுடைய இஸ்லாமியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முறைகள் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நம்மளை போன்ற ஒரு பெருமைக்குரிய மதிப்புக்குரிய தாய்மார்களிடத்தில் தான் அந்த மதிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் அவர்கள் அமல் செய்து ஆரம்பித்து விட்டால் அவர்களை தடுக்கவே முடியாது. அதே சமயத்தில் தீமை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதையும் தடுக்கவே முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில எதை வைத்து நாம் இந்த முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், ஒரு பெருநாள் அன்று தொழுகு முடித்ததற்கு பிறகு பெருமானார் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கொண்டு பெண்களிடத்திலே துண்டை எடுத்து வசூல் செய்ய போலுகின்ற பொழுது பெண்கள் பைத்துல் மாலுக்காக தங்களுடைய மூக்குத்திகளை, தங்களுடைய தோடுகளை, தங்களுடைய கொலுசுகளை, தங்களுடைய செயின்களை, இப்படி பவுன்கள் எல்லாம் கலட்டி பைத்துல் மாலுக்கு கொடுத்தவர்கள் பெண்கள். ஆண்களுடைய வரிசையில வசூலை விட பெண்களுடைய வரிசையில வசூல் அதிகம் என்று அன்றைக்கு நாம் ஹதீஸிலே நாம் படித்திருக்கிறோம். ஆக ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படிங்கிறது மாதிரி நாம் தான் நம்மளுடைய பிள்ளைகளை சரியத்து பிரகாரம் மார்க்கத்தின் பிரகாரம் வளர்த்து இன்றைக்கு இந்த துன்யாவில வாழுகிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல அமல் செய்தால் அந்த அமலுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆகி இந்த முஹர்ரம் மாதத்தில இஸ்லாமியர்களுடைய வருட பிறப்பில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் நம்மளுக்கு கொடுத்து எல்லா விதமான செல்வங்களையும் நம்மளுக்கு கொடுத்து நீண்ட ஆயுள் காலங்கள் பெற்று நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மளை ஆக்கி இன்னும் எத்தனை தீமைகள் இருக்கிறதோ அதை விட்டு நம்மளை பாதுகாத்து எல்லா பலா முசீபத்துக்களையும் விட்டு நம்மளை பாதுகாத்து நாம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறப்பானவர்களாக வாழ இந்த இஸ்லாமிய வருட பிறப்பில முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏனைய மூமினான முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ஒன்று போல் கிருபை செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.